ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு சூப்பரான ஆர்டியும் எஸ்பிஐ பேங்க்கில் இருக்கிற ஒரு சூப்பரான ஆர்டியும் கம்பேர் பண்ணி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆர்டி அப்படின்னாலே ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்டி பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட இருக்க ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை நீங்கள் மந்த்லி ரெகுலராக நீங்கள் என்ன டென்யூர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ரெகுலர் டென்யூருக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ இதுதான் ஆர்டி. ஸோ இந்த ரெண்டு ஸ்கீமுமே நம்ம கம்பேர் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு ஸ்கீமில் எந்த ஸ்கீம்ஸ் வந்து நம்மளுக்கு பெட்டராக இருக்குது, ஸோ பெட்டரான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க, ஸோ பெட்டரான ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா 5 இயர்ஸ்க்கான ரெக்கரிங் டெபாசிட்டாக இருக்குது. ஸோ எஸ்பிஐ பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளெக்சிபிளான டேர்ம் ரெக்கரிங் டெபாசிட்டாக இருக்குது. அடுத்தது ஸோ டென்யூர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஃபிக்ஸடு டென்யூர், அதாவது 5 இயர்ஸ்க்கான டென்யூராக இருக்குது. எஸ்பிஐயில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளெக்சிபிள் டென்யூராக இருக்குது. ஸோ 1 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்கான டென்யூர் இருக்குது. ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற இந்த ரெக்கரிங் டெபாசிட் பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ்க்கான டென்யூர் வந்து ஃபிக்ஸடு டென்யூராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த 5 இயர்ஸ்னால் 5 இயர்ஸ்க்கு தான் நீங்கள் உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அதை ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த டென்யூர் வந்து உங்களால் லெஸ் பண்ண முடியாது. ஆனால் எஸ்பிஐயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டென்யூர் வேணுமோ அந்த டென்யூரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு நான் ஒரு 3 வருஷத்துக்கு ஆர்டி போட போகிறேன், 2 வருஷத்துக்கு ஆர்டி போட போகிறேன் அப்படின்னா ஸோ தாராளமாக நீங்கள் எஸ்பிஐ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுத்துலேயுமே நம்ம கம்பேர் பண்ணி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது ஸோ மினிமம் டெபாசிட் என்ன அப்படின்றத ரெண்டு பேங்க்லேயுமே நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லையும் நம்ம பார்க்கலாம், ஸோ எஸ்பிஐ பேங்க்லேயும் பார்க்கலாம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 100 ருபீஸு வந்து நீங்கள் மந்த்லி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து மல்டிபிள் ஆஃப் 10 இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி எஸ்பிஐலையும் ஸோ 1000 ருபீஸ் தான் மினிமம் அமௌண்ட்டை அவங்க வச்சுருக்காங்க. ஸோ சம் பிரான்ச்சஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் வந்து 500 வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு சில பிரான்ச்சஸில் 100 வந்து ஃபிக்ஸட் அமௌண்ட்டாக வச்சுருப்பாங்க, ஒரு சில பிரான்ச்சில் வந்து 500 இருக்கும். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ரெண்டு ஸ்கீமுமே நீங்கள் எவ்வளோ நோ லிமிட்டு எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், அதாவது எஸ்பிஐ பேங்காக இருக்கட்டும், ரெண்டு ஸ்கீமுமே நீங்கள் வந்து மினிமம் 100 ருபீஸ்லேருந்து மேக்ஸிமம் நோ லிமிட்டு எவ்வளோ வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது 5வது பாயிண்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ எஸ்பிஐ பேங்க்கில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க, போஸ்ட் ஆஃபீஸில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்திங்க அப்படின்னா 6.7% இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. அதுவே எஸ்பிஐயில் பார்த்திங்க அப்படின்னா 6.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேருந்து 7% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் என்ன டென்யூர் வந்து சூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த டென்யூருக்கு ஏற்ற போல் இருக்குது. ஸோ 5 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 6.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதிலே வந்து உங்களுக்கு 6%, 6.25% அந்தமாரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதுவும் நீங்கள் என்ன டென்யூர் சூஸ் பண்ணுறீங்களோ அது. ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் ஃபிக்ஸடு டென்யூர், ஃபிக்ஸடு இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இதில் வந்து 6.7% அந்த 5 இயர்ஸுக்கும் 6.7% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குவார்ட்டர்லி காம்பவுண்டிங். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பொறுத்த வரைக்கும் காம்பவுண்ட் அண்ட் குவார்ட்டர்லி. எஸ்பிஐ பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் அதே சேம் ப்ரொசீஜர்ஸ் தான் இருக்குது. ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு எஸ்பிஐ பேங்க்கில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பெனால்ட்டி ஃபார் மிஸ்டு இன்ஸ்டால்மெண்ட். ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்திங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கு, அதாவது ₹1 பர்னா ஒரு மந்த் லேட்டாக நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ஒரு 500 ரூபாய் பே பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி நீங்கள் 500 ரூபாய் பே பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லேட் இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மிஸ் பண்ணுற அமௌண்ட், ஸோ ஒரு மந்த் போடலை அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் அந்த அமௌண்ட்டை சேர்த்து அதுக்கான சார்ஜஸோடு சேர்த்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எஸ்பிஐலையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கு 1.50% ஆஃப் பெனால்ட்டி அமௌண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக பே பண்ணணும், அதாவது உங்களுடைய இன்ஸ்டால்மெண்ட்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பெனால்ட்டி சார்ஜஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீ மெச்சூர்டு க்ளோஷர். ஸோ ப்ரீ மெச்சூர்டு க்ளோஷர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்கீம்ஸ்லேயுமே இருக்குது. ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்திங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு அப்புறமா தான் உங்களால் க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு லெஸ் பண்ணிவிடுவாங்க. எஸ்பிஐ பேங்க்கில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணலாம், ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது பிரான்ச்சாக இருக்கட்டும், ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே க்ளோஸ் பண்ணிக்கலாம், பிரான்ச் மூலமாக ஓப்பன் பண்ணிங்கன்னா பிரான்ச் மூலமாகவும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது ஸோ லோன் ஃபெசிலிட்டிஸ் அகெயின்ஸ்ட் ஆர்டி. ஸோ இந்த ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் பொறுத்த வரைக்கும் அவைலபிள் ஆஃப்டர் 12 மந்த், அதாவது ஒரு வருஷத்துக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து உங்களுடைய அமௌண்ட் 50% ஆஃப் அமௌண்ட்டில் பேலன்ஸ் அமௌண்ட்லேருந்து நீங்கள் வந்து அதாவது என்ன அமௌண்ட் ஒரு 5 லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா அதில் 2 லட்ச ரூபாய் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ அதை லோன் பேஸ் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எஸ்பிஐ பேங்க்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ 90% ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் லோனாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து
பேங்க்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் இஸ் டேக்ஸபிள். ஸோ நோ டிடிஎஸ் இன் போஸ்ட் ஆஃபீஸ். அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு டிடிஎஸ் இருக்காது. அதேமாதிரி டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள் ஃபார் சீனியர் சிட்டிசன், ஸோ ஜென்ரல் சிட்டிசன். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க்கில் மினிமம் ஜென்ரல் சிட்டிசன் வந்து 50,000 ரூபாய்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க, 10% ஆஃப் சார்ஜஸ். அதே போல் சீனியர் சிட்டிசன் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து 10% சார்ஜஸ் பிடிப்பாங்க. இது வந்து வித் பேன் கார்டு இல்லை அப்படின்னா 20% வந்து பிடிப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இதில் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நோ சீனியர் சிட்டிசனுக்கான ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கிடையாது. ஸோ எல்லாருக்குமே காமனான ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் 6.7% ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆனால் SBI பேங்க்கில் 6.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ SBI பேங்க்கில் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க, அது 7% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது மெச்சூரிட்டி வேல்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் அந்த 5 இயர்ஸுக்கு அப்புறமா தான் நீங்கள் என்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டும் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் தி டென்யூரில் தான் கிடைக்கும். ஸோ அதாவது பிரின்சிபல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்து கிடைக்கக்கூடியது தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ இதில் வந்து மெச்சூர்டு வேல்யூ ஆனால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ என்ன டென்யூர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதே போல் SBI பேங்க்லேயும் அதே தான். நீங்கள் ஒரு 2 வருஷம் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ 2 வருஷம் கழிச்சு உங்களுக்கான பிரின்சிபல் அமௌண்ட்டையும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இதில் வந்து என்ன ஸ்கீம்ஸ் வந்து பெட்டராக இருக்கும், ஸோ என்ன ஸ்கீம்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃப்ளெக்சிபிளான டென்யூர் வேணும். ஸோ எனக்கு 3 வருஷம், ஒரு 4 வருஷம், ஒரு 5 வருஷம்லாம் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் தாராளமாக SBI பேங்க்குக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ SBI பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாங் டர்மாக நான் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஸோ என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும், ஸோ லாங் டர்மாக இருக்கணும், ஸோ அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் தாராளமாக போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற RD வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ 2 ஸ்கீமுமே ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டுக்கும் இதுக்கும் எந்தவித லிங்க்கும் உங்களுக்கு வந்து இதில் கிடைக்காது. ஸோ ரெண்டுமே ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஃபிக்ஸடாக இருக்கும், இதில் வந்து ஃப்ளெக்சிபிள் டென்யூராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் மந்த்லி ஒரு 500 வந்து ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இந்த 5 இயர்ஸுக்கு அப்படின்னா ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 35,108 ரூபா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்குது. அதாவது பிரின்சிபல் அமௌண்ட்டும் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்து. அடுத்தது மந்த்லி 30,000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். 30,000 ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 2,10,652 ரூபா உங்களுக்கு வந்து உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்து உங்களுக்கு கிடைக்குது. அடுத்தது மந்த்லி 5,000 வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3,51,087 ரூபா உங்களுக்கு கிடைக்கிது. அடுத்தது 7,000 ரூபாய் மந்த்லி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் பிரின்சிபல் அமௌண்ட்டும் சேர்த்து கிடைக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4,91,522 ரூபா கிடைக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற போல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் பிரின்சிபல் அமௌண்ட்டும் சேர்த்து உங்களுக்கு கிடைக்கும்.